டிடிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதத்தோட ராசி பலன் பற்றியும் அதோட பரிகாரத்தை பற்றியும் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவவாக்கு ஜோதிடர் ரத்னா கிருஷ்ணவேணி மேடம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஓகே மேம். அடுத்து சிம்மராசி நேயர்களுக்கான பலன்கள் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன? சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சாரம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது சூரியன் புதன் கேதுவோடைய தொடர்பில் உங்களுடைய ராசியிலேயே இருக்குதுங்க. பல விஷயங்கள் இப்போ டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க மேடம். ஏன்னா அஷ்டமத்தி சனி வக்ரம் பெற்று வேற சனியோடைய கும்பம், அதே போல் மீனம், இந்த தொடர்பில் தான் ராகுவோடைய சப்போர்ட்டில் தான் அங்கே இருக்குது. அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. யாருக்குன்னா சிம்மத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஆவணி மாதம் பிறக்காதா, அடுத்த மாதம் பிறக்காதான்னு ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம திருமணத்துக்காக இருக்கட்டும், குழந்தை பேருக்காக இருக்கட்டும், ஒரு தொழிலுக்காக இருக்கட்டும், பல விஷயங்களை நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது கிரக கோச்சாரத்தை வச்சே நமக்கு தெரியுதுங்க. அப்போ 2ஆம் இடத்துல இது நாள் வரையிலும் நீச்சமான இருந்தக்கூடிய சுக்கிரன் இப்போ உச்சம் பெற்று அல்லது அதோட ஆட்சி பெற்று அப்படிங்கிற மாதிரி ஆட்சி பெற்று மாறக்கூடிய அமைப்பு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமுக்கு. அப்போ உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களுக்கு ஒரு பணம், ஒரு தேடுதலுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு தெம்பா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இருக்கலாம். அதுவும் பூர நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய முயற்சி போடுங்க. எஃபர்ட் போட்டிங்கன்னா திருமணம் நடைபெறதுக்கும் ஒரு கைகூடக்கூடிய அமைப்பும் இந்த ஆவணியிலேயே கிடைக்கும். செப்டம்பர் 15க்குள்ளார நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும், பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா 3 கிரகம் போராட்டத்தில் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கே அங்கே ஒரு 2-3 கிரகங்கள் இருக்குன்னு. இப்போ 9 கிரகத்தில் எந்த கிரகம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் அங்கே இருக்குது. இப்போ ராசிங்கும் போது உங்களுக்கு சந்திரன் அங்கே தான் இருப்பார். அப்போ அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா புதன் கேது அங்கே வராரு, அதனால் சொல்கிறோம். அப்போ கேது முன்னாடியே இருந்து பல மண்டக்குடத்தில் கொடுத்துட்ருக்கு. அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே என்னதுங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் தலையில் வாங்கி போட்டு அது என்ன ஆகும், பயங்கர எஃபெக்ட் போட்டாலும் அதற்கான விடை என்ன, அதற்கான விமோச்சனம் என்ன, அதற்கான வருமானம் என்ன அப்படின்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க், அங்கே ஒரு சிக்கல். இதை சொல்யூஷன் நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த சிம்மராசிக்கு நான் எப்பயுமே சொல்கிறதுக்காக இல்லை, இந்த அஷ்டமத்து சனியில் கஷ்டம் நீங்கிறதுக்கு தானம், தவம், அடுத்த தர்மம், இந்த 3ஐயுமே நீங்கள் எடுத்துக்கணும். தானம் தர்மம் விட நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கான கான்ஃபிடென்ட் வரும். பொதுவாக ஒரு கெத்து கான்ஃபிடென்ட்டு எப்பயுமே உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நீச்சமான பல விரயம், பணம் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம், கன்ஃபியூஸ் எல்லாமே போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதத்துக்கான பலாபலனோட பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க, கோளறு திருப்பதிகம் படிச்சுட்டே வாங்க, நீர்நிலை ஜலம் சார்ந்து இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வழிபாடுடுங்க. பிள்ளையாருக்கு நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது 3 பொருட்கள் வச்சு நெய்வேத்தியம் அபிஷேகம் பண்ணுங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.